வர்த்தக சம்மேளனம் 12வது ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் லண்டன் தமிழ் மார்க்கெட் 2026க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு குரல் இருக்கிறது, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்றால் முயற்சியாளர்கள் முயற்சி செய்கிறவர்களுக்கான பலன் கட்டாயம் கிடைத்தே ஆகும். அவர்களுடைய உடலை வருத்தி மெய்யை வருத்தி முயற்சி செய்கிறவர்களுக்கான பலன் கிடைத்தே ஆகும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு புலம்பெயர் தேசத்துல வந்திருக்கிறோம். எங்களுடைய நாட்டை விட்டு ஒரு பிடுங்கி நடப்பட்ட ஒரு செடி மாதிரி வந்து அந்த தேசத்திலே நாங்கள் வேரூன்றி எங்களுடைய வியாபாரங்களை ஸ்தாபித்து வளர்ந்து வருகின்ற வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். புதிதாக தொழில் தொடங்குகின்ற முயற்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தளமாக, ஒரு ஹப்பாக லண்டன் தமிழ் மார்க்கெட் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. அதுவும் மித்ரா இன்று நேற்று கிடையாது. பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் 16 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி 12வது வருடமாக இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் 2வது நாள் நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நேற்றைய தினம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய வெற்றி திருநாளாக இருந்தது. தொடர்ந்து இன்றைய 2வது திருநாளை நாங்கள் இப்போது மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பிக்க இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நிகழ்வை உத்தியோகபூர்வமாக சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிக்கின்ற இதே நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது, இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் ஹப் என்று சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு வாடிக்கையாளர்களையும், அதாவது பிசினஸுக்கு கஸ்டமர்ஸையும், நுகர்வோருக்கு அவர்களுடைய பொருட்களையும், கன்சியூமர்ஸுக்கு அவர்களுடைய ப்ராடக்டையும் அறிமுகம் செய்கின்ற இந்த தளம் எங்களுடைய வியாபாரிகளுக்கு வர்த்தகர்களுக்கு தேவையான ஒரு தளம். இது இன்னும் பல ஆண்டுகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலேயே வாழ்த்திக் கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்வுகளை நாங்கள் இப்போது மங்கள விளக்கேற்றலுடன் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது மங்கள விளக்கினுடைய முதலாவது சுடரினை ஏற்றி வைப்பதற்காக கிறிஸ்டல் பேங்க்வெட்டிங் ஹாலிலே இருந்து ஜனனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அந்த மங்கள விளக்கினை ஏற்றிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்டல் பேங்க்வெட் ஹாலில் இருந்து ஜனனி அவர்களை தொடர்ந்து அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் சார்பாக சந்திரகுமார் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். மங்கள விளக்கு ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேடைக்கு முன்பாக இருப்பவர்கள் தயவு செய்து எழுந்து நின்று அந்த மங்கள விளக்கேற்றுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்திலே இருந்து ரெனி அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த சுடரை ஏற்றி வைக்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்த மங்கள சுடரினை ஏற்றி வைப்பதற்காக ஜெனோ வீடியோ போட்டோவினுடைய உரிமையாளர் ஜெனோ ஜெயரட்னம் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அடுத்த மங்களை விளக்கினை ஏற்றுவதற்காக ஜெனோ ஜெயரட்னம் அவர்கள். அவரை தொடர்ந்து ஐபிசி தமிழ் வானொலியினுடைய தலைமை சந்தைப்படுத்தல் பொறுப்பாளர் ஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுந்தரம் ஸ்ரீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த மங்கள சுடரினை ஏற்றி வைப்பதற்காக கேட் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து சேந்தன் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். கேட் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து திருவாளர் சேந்தன் அவர்கள் அடுத்த மங்கள சுடரினை ஏற்றி வைப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து
சம்மன்பதியில இருந்து மீரா அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த சுடரினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீரா அவர்களை தொடர்ந்து அடுத்த மங்கள சுடரனை ஏற்றி வைப்பதற்காக குளோபல் தமிழ் டிராவல்ஸ் நிறுவனத்தில் இருந்து திருவாளர் அகத்தியன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸில் இருந்து ரமணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரமணா அவர்களை தொடர்ந்து பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் சார்பாக மங்கள சுடரனை ஏற்றி வைப்பதற்காக ஏஞ்சல் அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். ஏற்றி வைத்திருக்கின்ற இந்த மங்கள சுடரிலே இந்த ஒலியானது எவ்வளவு பிரகாசமாக ஒளிர்விட்டு எரிகிறதோ அதுபோல லண்டனிலே பிரித்தானியாவிலே தமிழர்களுடைய வர்த்தகம் தலை சிறந்து பிரகாசமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மித்ரா. மங்கள விளக்கினை ஏற்றி சம்பிரதாய பூர்வமாக எங்களினுடைய நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தொடர்ச்சியாக அகவணக்கம் எங்களினுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள், நாட்டுப்பற்றாளர்கள், தியாகிகள் மற்றும் 4 கட்ட ஈழப் போராட்ட வரலாற்றிலே படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட அகவணக்கம். நன்றி. மங்கள விளக்கினுடைய சுடர்களை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் 12வது ஆண்டாக வழங்கக்கூடிய லண்டன் தமிழ் மார்க்கெட் 2026. நேற்றைய தினம் முதல் நாள் நிகழ்வுகள் மிக கோலாகலமாக ஆரம்பமாக இருந்தது. இம்முறை 2 தளங்களிலே இந்த கிறிஸ்டல் மண்டபத்திலே நாங்கள் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். கீழ்த்தளத்திலே B2B பிசினஸ்களுக்கான நிகழ்வுகள், அது மாத்திரமல்லாது இம்முறை ஸ்பெஷலாக ஸ்டார்ட் அப்புக்கு என்று சொல்லி கீழ்த்தளத்திலே மித்ரா ஒரு ஸ்பெஷலான, அதுவும் பிரித்தானியாவிலே வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இளைய தலைமுறையினுடைய ஐடியாஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக ஸ்டார்ட் அப் கோனரை அமைத்திருக்கிறோம். மேல் தளத்திலே விற்பனை ஸ்டோல்கள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாது கலை நிகழ்ச்சிகள். நேற்றைய தினம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள், சந்தோஷப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் 2வது நாள். எப்படி உங்களுக்கு இருக்கிறது? வருஷம் நான் வார ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நாங்கள் கொரோனா பேரிடர் காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். எங்களுடைய வர்த்தகங்கள் எல்லாம் எவ்வளவோ சரிவை சந்திச்சிருந்தது. அதை தாண்டியும் இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் 12வது ஆண்டாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வர்த்தகங்கள் எல்லாம் எவ்வளவோ தூரத்திலே இருக்கிறது. இங்கே பிரித்தானியாவினுடைய பல தரப்பட்ட பகுதிகளிலே இருந்து மக்கள், வர்த்தகர்கள், நுகர்வோர் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்வை 2 நாள் ஒரு வார விடுமுறையை நிறைவாக கழிக்கக்கூடிய ஒரு இடமாக கலை நிகழ்வுகளோடும் லண்டன் தமிழ் மார்க்கெட் நடைபெறுகிறது. அந்த வகையிலே வரவேற்பு நடனம் நிருத்திய க்ஷேத்ராவிலே இருந்து இந்த மாணவர்களை நெறியாழ்கை செய்திருக்கிறார் ஆசிரியை ஸ்ரீமதி துஷ்யந்தி கதிரவேலு அவர்கள். இந்த நடனத்திலே பங்கு பெற்றுகிறார்கள் அங்கேற்கண்ணி அந்தனி பிரிஸ்டன், துஷாலினி உமாசங்கர், வைஷ்ணவி சிவப்பிரியன்,
விவேதா முத்தமிழ், கீர்த்தனா கௌரிசங்கர், மதுஸ்கா குஹானந்தன் ஆகியோர் இந்த நடன நிகழ்ச்சியில் இப்போது பங்கு பெற்றுகின்றார்கள். செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம கம பசனிதனித பத பம பம கரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. சிவய நமய நம சிவம சிவய நவய நம நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நம நம சிவய அம்மாள் கொண்டு சாயாத தலையங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா வேல் கண்டு சாயாது படையங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா சிவய நமய நம சிவம சிவய நவய நம நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நவய நம நம சிவய.
உங்களுடைய கரகோஷங்கள் ஏழிலை வல்லோன் எம்பெருமான் சிவபெருமான் ஆடிய பரதநாட்டியம் அது. நந்திதேவர் மத்தளங்கள் கொட்டியை சிவபெருமானால் ஆடப்பட்ட அந்த நடனத்தின் மூலமாக இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டினுடைய 2வது நாளுக்கு சிறப்பான ஒரு ஆரம்பத்தினை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீமதி துஷ்யந்தி கதிரவேலு அவர்களினுடைய நெறியாழ்கையில் அங்கேற்கண்ணி ஆண்டனி பிரிஸ்டன், துஷாலினி உமாசங்கர், வைஷ்ணவி சிவபிரியன், விவேதா முத்தமிழ், கீர்த்தனா கௌரிசங்கர், மதுஷ்கா குஹானந்தன் ஆகியோர் அந்த பரத நிகழ்ச்சியினை இந்த மேடையில் அரங்கேற்றி எங்களுக்காக சிறப்பான ஒரு ஆரம்பத்தை தந்திருந்தார்கள். இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் 2026 இந்த 2வது நாள் நிகழ்விலே ஏஞ்சல் ஒரு முக்கியமான நிகழ்வு சரியாக 12:30 மணிக்கு எங்களுடைய கீழ்த்தளத்தில் இருக்கிற ஸ்டார்ட் அப் கோனரிலே இடம்பெற இருக்கிறது. காரணம், நிறைய இளம் தலைமுறை இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிசினஸ் ஐடியாவை சொல்ல போறார்கள். நீங்கள் நேரடியாக சரியாக 12:30 மணிக்கு மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்துக்கு சென்று அவர்களுடைய பிசினஸ் ஐடியாஸை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாது இங்கே இன்வெஸ்டர்ஸ் யாராவது வந்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து நீங்களும் 12:30 மணிக்கு எங்களுடைய ஸ்டார்ட் அப் கோனரிலே சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். So just to confirm, that is at 12 o'clock, which is in 5 minutes. We request, apologies, that's at 12:30, in half an hour. We request everyone to make your way downstairs to the startup corner, where we have a lot of young entrepreneurs who will be pitching their business. We would especially like to welcome any investors who are willing to support our youngsters. Please do support them and encourage them. So that's once again at 12:30. We request everyone to go to the startup corner at the ground floor. Thank you. Thank you Angel, thank you Giri. லண்டன் தமிழர் சந்தை 2026 இன்றைய நாளிலே ஏராளமான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இந்த மேடையில் இடம்பெற இருக்கின்றன. அடுத்ததாக ஒரு உரை இங்கே இடம்பெற போகின்றது. பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தினுடைய தலைவர் திரு எஸ்.என். ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய உரை, அதற்கு பிறகு அவரிடம் சில கேள்வி பதில்கள் என்று தொடர்ந்து பயணிக்க காத்திருக்கிறோம். திரு ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய கைதட்டல் மிக முக்கியமானது. ஏனென்றால் வாலண்டியர்ஸாக இதற்குள்ளே நின்று தொடர்ந்து இந்த அணியை வழிநடத்தி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இவர்கள். எனவே ராஜ்குமார், உங்களிடம் விடுகின்றோம் உங்களுடைய உரை, அதற்கு பிறகு நாங்கள் உரையாடிக் கொள்ளலாம். நன்றி சதீஷ். அனைவருக்கும் வணக்கம். ஆம், லண்டன் தமிழ் மார்க்கெட் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஒரு தசாப்தத்துக்கு மேல் ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கின்றது என்று சொன்னால் அது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்க வேண்டும், அல்லது மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் 2010ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதன் நோக்கமும் அதுவே. தமிழர்களாக ஒன்றிணைந்து தமிழர்களின் வர்த்தகம், பொருளாதாரம் மட்டுமன்றி அவர்களுடைய சமூக, அவர்களுடைய வருங்கால சந்ததியினரை ஒரு ஒருமித்த தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பல மைல்கல்களை கடந்து வந்திருக்கின்றோம். இன்று மிகவும் கோலாகலமாக தமிழருடைய ஒரு வர்த்தக நிறுவனத்திலே, தமிழருடைய ஒரு மண்டபத்திலே நாங்கள் இந்த தமிழ் வர்த்தக நிகழ்வை நடாத்தக்கூடியதான அளவுக்கு வந்திருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய விடயமாக இருக்கின்றது. அது நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும். இந்த இடத்திலே நான் உங்கள் எல்லோருடையும் கேட்டுக்கொள்கிறேன், கிறிஸ்டலுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் தொடர்ந்து 12 வருடங்களாக வர்த்தகர்களுக்கும் வர்த்தக முதலீட்டாளர்கள் அல்லது தொழில் முனைவோர்களுக்கு பல விடயங்களை, உதவிகளை செய்து வருகின்றோம். அவர்களை இங்கே பல கட்டங்களாக கடந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் இவை எல்லாம் செய்வது யார் என்று பார்த்தால் தன்னலமற்று பலர் எங்களுடன் இணைந்து செயற்படுவதால் தான் இது முடிகின்றது. நீங்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபராலோ அல்லது 1-2 பேரால் செய்ய முடியாதது. பலருடைய கூட்டு முயற்சியால் இது உருவாக்கப்படுகின்றது. இங்கே பலர் தங்களுடைய கடுமையான ஒரு செயற்பாடுகளின் மத்தியில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே
தமிழர் வர்த்தக இந்த நிறுவனம் மற்றது லண்டன் தமிழ் மார்க்கெட் உங்களை அழைத்து நிற்கின்றது. இதில் எத்தனை பேர் நீங்கள் இங்கே இணைய போகின்றீர்கள் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. முக்கியமாக இளைஞர்கள் இந்த நிகழ்வுகளில் பங்கு பற்றி அல்லது இதை ஒழுங்குபடுத்துவதில் தங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுடைய உள வளர்ச்சிக்கும் அவர்களுடைய தலைமைத்துவ வளர்ச்சிக்கும் மிக பாரிய பங்கை வகிக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த நிறுவனங்களை நாங்கள் கொண்டு வரும்போது இன்று தொழில் முனைவோர்கள், அதாவது ஆரம்ப முயற்சிகளை செய்பவர்களுக்கு எங்களாலான முழு உதவிகளையும் வழங்க வேண்டும் என்பது இம்முறை மிக சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஸ்டார்ட் அப் கோனர், தொழில் முனைவோர்கள் அல்லது தொழிலை ஆரம்பிப்பதற்கு மிக குறைந்த செலவிலே தங்களுடைய வியாபாரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளத்தை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இதுவரை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து கீழே சென்று பாருங்கள். கீழ்த்தளத்திலே தொழில் முனைவோர்கள், புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்கள், முக்கியமாக இளைஞர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கான ஒரு தொழில் ஸ்டார்ட் அப் கோனரை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஸ்டார்ட் அப் கோனர் நோக்கம் என்னென்று சொன்னால், முதலீட்டாளர்கள் அல்லது அவர்களுக்கான இணைந்து அவர்களுடன் பயணிக்க விரும்புகின்றவர்கள் அல்லது அவர்கள் தாங்கள் அந்த பொருட்களை தாங்கள் உற்பத்தி செய்கின்ற அல்லது தாங்கள் தயாரிக்க இருக்கின்ற அல்லது தாங்கள் தொழில் பற்றிய வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஸ்டார்ட் அப் கோனர். இதற்கு பின்னால் பலருடைய கடுமையான உழைப்பு இருந்திருக்கின்றது. அதே நேரத்திலே கேட் இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஆய்வு சார்ந்த ரிசர்ச் சார்ந்த அந்த அமைப்பினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாகின்றது. இம்முறையில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழில் முனைவுகளை ஆரம்பிப்பது அல்லது ஸ்டார்ட் அப்ஸை உதவுவதற்கு பிரித்தானியாவிலும் தாயகத்திலும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வதற்கு பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனமும் கேட் இன்ஸ்டிடியூட்டும் இணைந்து செய்யப்பட இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஏற்கனவே பலருடைய தொழில் முயற்சிகளுக்கு தாயகத்திலே உதவியை வழங்கி இருக்கின்றார்கள், தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் அந்த தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து செயற்பட முயற்சித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கு பல மற்ற அமைப்புகளும் எங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று, அதாவது பல அமைப்புகள் இருக்கின்றன. அது பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது சமூக நல விருத்தி சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். அவர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேணவாவாக அல்லது வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த இடத்திலே தான் நான் மீண்டும் கூற விரும்புகின்றேன். உங்களை இங்கே இணைத்து கொண்டு எங்களுடன் பயணிக்க விரும்பினால் இங்கே இருக்கின்ற BTCC அந்த ஸ்டோலில் வந்து உங்களை பதிவு செய்து நீங்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இன்றுதான் இறுதி நாளாக அதாவது நிறைவு நாளாக இருக்கின்றது. இந்த நிறைவு நாளிலே இங்கே இருக்கின்ற அனைத்து ஸ்டோர்களை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே தேவையான உங்களுடைய அவர்கள் எப்படியாக தொழில்களை நடத்தினார்கள் என்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளை நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகின்றீர்களாக இருந்தால் அல்லது நாளை நீங்களும் இந்த பயணத்தில் இணைந்து கொள்வீர்களாக இருந்தால், இந்த வர்த்தக சம்மேளனம் நடத்துகின்ற லண்டன் தமிழ் மார்க்கெட் என்பது வர்த்தகர்களும் வியாபாரர்களும் மட்டுமல்ல, இங்கே கலை நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியமாக தாயக கலைஞர்களுக்கான எங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு களம் அமைப்பதற்கும் நாங்கள் இதனை பயன்படுத்தி வருகின்றோம். இன்று அது சார்ந்து பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளின் ஒன்றாக இன்று சர்வதேச மகளிர் தினம். நான் நினைக்கின்றேன் பலருக்கு தெரியும், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. அந்த நிகழ்வையும் நாங்கள் கொண்டாடும் முகமாக இம்முறை நாங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து வந்த அல்லது இணைந்து செயற்பட்ட தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் டாயில் என்கின்ற அமைப்புடன் இணைந்து மங்கை என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கின்றோம். மங்கை என்பது பெண்களில் பல தொழில் முனைவுகளை செய்து அல்லது தலைமைத்துவ பண்புகளை வகிக்கின்ற சமூகத்தில் செயற்பாடுகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய ஆளுமைகள் பற்றியும் தங்களுடைய பட்டறிவுகள் பற்றியும் உங்கள் முன் பேச இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு 2 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இது மிக முக்கியமான நிகழ்வு. உங்கள் பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலுடன் இணைந்து சங்கமம் என்கின்ற ஒரு நெட்வொர்க்கிங், அதாவது தொழில் முனைவோர்களுக்காகவும் அல்லது ப்ரொஃபஷனல்ஸுக்கான ஒரு நெட்வொர்க்கிங் நிகழ்வையும் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் 2-3 முறை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம்.
அந்த பயணத்திலும் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டுகின்றோம். இந்த 3 விடயங்களையும் தான் நான் முக்கியமாக கூற விரும்பினேன். நாங்கள் எங்கள் தொடர்ச்சி 12 வருடத்தின் வெற்றி, தமிழர்களின் நிறுவனத்தில் தமிழரின் மண்டபத்திலே நாங்கள் செய்கின்ற அந்த பெருமை, இன்னும் பலர் இணைந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை, பல அமைப்புகளுடன் இணைந்த கூட்டமைப்பு, இங்கு மட்டுமல்ல தாயகத்திலும் எங்களுடைய செயற்பாடு, இது பல தளங்களில் விஸ்தீரணமாக இருக்கின்றது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இந்த இடத்திலே நான் ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கூற விரும்புகின்றேன். இங்கு இருக்கும் சிறு பிள்ளைகள் விளங்கிக் கொள்வதற்காகவும் அல்லது எங்கள் தமிழ் மொழி சார்ந்த சாராதவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் பெருமையாக கூற வேண்டிய விடயம், இம்முறை எங்களுடைய மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சார்பில் இருந்து கூட இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களும் இங்கே ஒரு ஸ்டோலை போட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2 விடயத்தை பார்க்கிறார்கள். ஒன்று, மெட்ரோபாலிட்டன் போலீஸில் இணைய விரும்பியவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கின்றார்கள். இங்கே நீங்கள் பின்தளத்திலே அவர்களுடைய ஸ்டோல் இருக்கின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அதாவது வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அல்லது டொமெஸ்டிக் வயலன்ஸ், இப்படியான பல செயற்பாடுகளில் அவதிப்படுபவர்கள் நேரடியாக பேசக்கூடிய ஒரு யூனிட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த யூனிட்டில் சார்ந்து ரமோனா பொன்னம்பலம் என்கின்ற ஒரு பெண்மணி, அவர் அதற்கு அந்த போலீஸிலே சார்ந்து இருக்கின்றார். அவருடன் நீங்கள் தமிழிலும் பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம். உங்கள் சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அவருடன் பேச முடியும். அதற்கான ஒரு தளத்தையும் நாங்கள் இங்கே இந்த சர்வதேச மகளிர் தினமன்று உருவாக்கி இருக்கின்றோம் என்று இங்கே தெரிவிக்க விரும்புகின்றோம். I just want to conclude my remarks in English just to say London Tamil Market has been it's in operation for 12 years. If it continues over a decade, there should be a need, or otherwise people won't sit. And you can see that how we have built this and how this is progressing to help businesses, investors, and especially this year's special feature that we have included, Startup Corner. The Startup Corner, the whole concept is any entrepreneurs, investors, or people who have actually started their projects, they can showcase it for a very minuscule price, and they can also find their investors or partners in this event. So in few minutes or sooner, in the ground floor, you will see the pitching and the Startup Corner's pitching exercise going to start. So I kindly request you to join. The aspects I was actually mentioning earlier is one, that we have traveled this journey with few selfless individuals continuously working. What we really want is more of you joining and strengthening their hands to build this movement to take further and to build this British Tamil Chamber of Commerce and London Tamil Market as a kind of the social enterprise that would help not only business but also social, economic and identity of Tamils to unite together and excel, which is our motto, unite and excel. This year the main features are that we have created this Startup Corner in association with Gate Institute. Gate Institute is a research-based organization founded by Tamils, and this institution has been doing a lot of research-based work and startup initiation and ecosystems back home and here in the UK. But British Tamil Chamber of Commerce is joining hands to continue that journey with them. And also today, as we wanted to remind you, is International Women's Day, and we have joined hands with Tamil Institute for Leadership Excellence to host a panel discussion, empowered leaders within Tamil community, and these women are going to speak about the experience this afternoon at 2 o'clock. So there are many events, there are cultural, social events also here. We have actually provided this space for these people, especially young artists, to perform. So it is going to continue. So once again, I would like to thank all the businesses showcasing here and everyone who volunteered and helped to put this enormous event together. And we are continuing journey. One thing that I can underline and again, we need your participation. We need you joining us to participate, to continue. Thank you very much. Thank you, Rajkumar.
I would like to ask some few questions. முதலாவது நாங்கள் few weeksக்கு முன்னுக்கு கதைச்சிருந்த ஒரு விஷயம், இந்த லொகேஷன் சேஞ்ச். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி இருக்குமென்று கதைச்சிருந்தோம். நீங்களும் சில பதில்களை சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாள் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் இந்த லொகேஷன் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இந்த இடம் மாற்றப்பட்டது அல்லது தளம் மாற்றப்பட்டது பற்றி பல கேள்விகள் வந்தது. இதற்கு நாங்கள் கூறிய பதில் ஒன்றாகவே இருக்கின்றது, மிக தெளிவாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், தமிழர் வர்த்தக சம்மேளனம் நடத்துகின்ற தமிழ் மார்க்கெட் தமிழர் மண்டபங்களில் நடத்துவது எங்களுக்கு பெருமை. அந்த அளவிலே நான் முதலிலே கூற வேண்டும், இந்த மண்டபத்தில் நாங்கள் நடாத்துவதற்கான முழு உதவிகளையும் அதற்கான முழு ஆதரவையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இதிலே நான் கூற வேண்டும் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு வெளி தளத்திலே வைக்கும்போது, ஒரு கவுன்சில் ஹாலில் வைக்கும்போது, அதிலே கதிரை அடுக்குவதிலிருந்து, அந்த ஸ்டேஜை தூக்கி போடுறதுல இருந்து, அதுக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுல இருந்து, அதை டெக்கரேட் பண்ணது முழு வேலையும் எங்களோட வாலண்டியர்ஸ் தான் செய்ய வேண்டி இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் வயசு போய் கொண்டிருக்கு, முந்த மாதிரி வேலை செய்யலை, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு. அப்போ அப்படி இருக்கேங்க கிறிஸ்டல் அமைப்பு, அதாவது இந்த தங்களுடைய ஊழியர்களை போட்டு முழுமையாக எந்த உதவியும் இரவு பகலாக செய்து தந்தார்கள். அதற்கு அவர்களுக்கான நன்றிகள். அந்த நன்றியை நீங்களும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அடுத்ததாக, நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்திலே செய்யும் போது ஒரு தளத்திலே வியாபார வர்த்தக நிகழ்வுகள், அதாவது இந்த சேல்ஸ் நடக்குது, அதே நேரத்தில் சர்வீஸ் பிஸ்னஸஸ் இருக்கு. இது ரெண்டையும் ஒரே தளத்தில் வச்சிருக்கும் போது ஒலி அளவு, சவுண்ட், முக்கியமாக உங்களை போன்றவர்களுக்கு கதைக்க விருப்பம், ரெனி போன்றவர்களுக்கு பாட விருப்பம். அப்போ பாடி கதைக்கும் போது சத்தம் கூடவா இருக்கு, அந்த நாய்ஸ் லெவல். அப்போ நாங்கள் உங்களுக்கான ஒரு தளத்தையும் வியாபாரத்துக்கான ஒரு தளத்தையும் உருவாக்கிக்கணும். அது ஒரு பெரிய சக்ஸஸ். இன்றைக்கு கனவேர் வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள், அது ஒரு பெரிய சக்ஸஸ். இதுவரை எனக்கு யாரும் இந்த இடமாற்றத்தால் தங்களுக்கு வியாபாரம் குறைந்ததாக யாரும் கூறவில்லை. அதனுடைய அதுதான் அந்த பதிலாக இருக்கு. அடுத்தது, எப்பவுமே சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். சர்ச்சையான கேள்வி கேட்காட்டி நானும் அது கேட்காத மாதிரி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் கவுண்டர் ஒன்று இருக்கு, அதில் நிறைய புது பிஸ்னஸ் நாங்கள் பார்த்தோம். அதில் கூட டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நாங்கள் பார்க்க கிடைச்சது. ஏஐயில் இருந்து ஆரம்பித்து இந்த சிஸ்டங்கள் சில உருவாக்குறதுல இருந்து ட்ரோன்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி சம்பந்தமாக இருக்குது. மறுபுறத்தில் நீங்கள் பார்த்தா ஒரு பேச்சு வந்தவ பார்த்தவ பேசுகிற பேச்சு எங்களுக்கும் காதில் விழுந்தானே, கூட சாரி கடையும் கூட நகை கடையும் இருக்கிற மாதிரி இருக்கு. தமிழாக்கள்கிட்ட வேறு ஸ்டோல்ஸ் பிஸ்னஸ் இல்லையான்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நின்றுட்டோமோ? இல்லை, வியாபாரம் என்பது எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது, எங்கள் அடையாளத்துடன் சம்பந்தப்பட்டது. அடையாளம் என்பது தமிழரின் அடையாளத்தில் மிக முக்கியமானது அவர்களுடைய உடை. அப்போ அந்த உடையை இன்னும் அழகுபடுத்தி அதை உடுப்பதில் எந்த தவறும் இல்லை. நான் நினைக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். அது வேட்டியாக இருக்கலாம் அல்லது சேலையாக இருக்கட்டும், அது மிக முக்கியமான ஒரு விடயம். அது ஒரு வியாபாரமாக மாறும்போது தான் அந்த 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 இண்டஸ்ட்ரி த்ரைவன். எங்களுக்கு தேவை இருக்கும்போது தான் வியாபாரம் வளர்ச்சிப்படும். அப்போ தேவை இல்லாத எந்த பொருளையும் விற்க முடியாது. அப்போ மக்கள் மத்தியில் தேவை இருக்கின்றது, விற்பனை நடக்கின்றது, அதில் எந்தவித தவறும் இல்லை என்று நான். அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மிக முக்கியமானது. நீங்கள் அந்த தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கும்போது அல்லது டெக்னாலஜியை பற்றி பார்க்கும்போது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ எங்களுக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் another it is not another field, it is the field என்று சொல்லும்போது என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இன்று ஏஐயுடைய தாக்கம் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படை கணனியிலிருந்து வருகின்றது. அப்போ நான் அதை மீண்டும் மீண்டும் கூறுவது, எங்கள் மக்கள் மத்தியில் அது சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே இப்போ பலர் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ChatGPT ஒரு லெட்டர் எழுதுறது அல்லது ஒரு படத்தை கிரியேட் பண்ணுறது, மீன் போடுறதோட மட்டுமில்லை நிற்க வேண்டும். இன்று ஏஜென்டிக் ஏஐ என்பது உலகத்தை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. இன்று நடக்கின்ற போரில் கூட, இன்று ஈரானில் நடக்கின்ற போரில் கூட ஏஐயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. அப்போ எங்கள் வாழ்வியலில் நாங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் ஏஐயுடைய தாக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் அதை பாவிக்க வேண்டும், இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும். அப்படி செழுமைப்படுத்தாமல் விட்டால் நாங்கள் பின்தங்கிய ஒரு சமூகமாக, பின்தங்கியவர்களாக மாறிவிடுவோம்.
ஆகவே அந்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது. ஆகவே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும், நிறைய ஐடியாஸ்கள் ஷேர் பண்ணுவினோம். ஆனால் எல்லா ஐடியாவும் வெற்றி பெறும் இல்லை. ஆனால் அப்படி வெற்றி பெறாத ஐடியாக்களுக்குள்ளால நல்ல வெற்றி பெற ஐடியாஸ் வரும். அதுக்கு உதவி செய்வதற்கு அரசுகள் இருக்க வேண்டும். அரசுகள் இல்லாத பட்சத்தில் அமைப்புகள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் கோனரை உருவாக்கி எங்களுடைய வர்த்தக பெருந்தகைகளின் உதவியுடன், உங்கள் போன்றவர்களின் உதவியுடன் அவர்கள் அந்த முயற்சிகளை ஊக்குவிக்கின்றோம். அது நிச்சயமாக தேவையான ஒரு விடயம். 2 கேள்வி தான், கொஞ்சம் சுருக்கமான பதிலோடு நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தை தொட்டுலாம், அந்த ஏஐ பிஸ்னஸ் செய்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த கேர்ளுக்கு 16 வயசு. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஜென்சியினுடைய அடுத்த ஒரு தலைமுறை நோக்கி நாங்கள் அதே மாதிரி இன்னொன்று எங்களுடைய வரலாற்றை தேடி டாக்குமெண்டேஷன் செய்கிறோம் என்று போராக்கள் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. அவர்களுக்கும் வயசு 20 தொடக்கம் 23. இது தமிழர்கள் எங்களுடைய வரலாற்று ஆணிவேரை தேடி நாங்கள் போகிறோம். எங்களுடைய அடுத்த தலைமுறை சரியான பாதையில் போகுதுன்றதை தெரிந்து கொள்ள முடியுது. அது ஒரு புறம் இருக்க, பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பாதை, அதனுடைய பயணம் எப்படி போய்கொண்டிருக்கேன். 2 வருஷம் உங்களுடைய பதவி காலத்தினுடைய கடைசி வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த 2 வருடங்களில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸாக இது எதை பார்க்குறீங்க? அடுத்த கமிட்டி வரும்போதோ அல்ல அடுத்த வருஷத்துக்கு என்ன கோல்ஸை செட் பண்ணிட்டு நீங்கள் போகிறதா உங்களுடைய ஐடியா இருக்கு? என்னை பல தளங்களிலும் தெரிந்தவருக்கு தெரியும். நான் ஒரு இடத்திலே தொடர்ந்து இருப்பதாக இருந்தால் அங்கே பல இளைஞர்களை அல்லது புதியவர்களை உள்வாங்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இல்லை, எனக்கு வயசு போயிட்டு. அப்போ என்னுடைய இந்த 2 வருடத்தில் நான் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்வதாக இருந்தால் பல அமைப்புகளை உள்வாங்கி இருக்கின்றோம், பலரை இங்கே உள்வாங்கி இருக்கின்றோம். பல இளைஞர்களை தலைமைத்துவ பண்புடன் இங்கே நடத்தி கொண்டு போகின்றார்கள். அடுத்த ஒரு தலைமைத்துவம் வரும்போது அவர்களும் 2 வருடம் என்று. ஏனென்றால் எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமைப்புகளுக்குள் நாங்கள் சென்றால் நாங்கள் வாழ்நாள் முழுவதில் அமைப்பின் அந்த தலைமை பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பு இருக்கின்றது பலருக்கு. அது மிகவும் தவறானது. ஏனென்றால் தாயகத்திலே எங்கேயோ 50, 55, 60 வயதிலே நீங்கள் ஓய்வு பெறுகின்றீர்கள். நாங்கள் உண்மையிலே ஒரு 20, 25 வயதில் இந்த இளைஞர்களை உள்வாங்கி அவர்களை தலைமைத்துவத்துக்கு தயார்படுத்தினால்தான் சமூகம் தொடர்ச்சியாக செல்லும். அந்த அடிப்படையிலே புதியவர்கள் வருவார்கள். அதுக்காக நாங்கள் விட்டுட்டு போக தேவையில்லை. நாங்கள் அதுக்கான உதவிகளை வழங்கலாம். நிச்சயமாக பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் சக்சஸ் என்று கேட்டால், வெற்றி என்று கேட்டால், இம்முறை அல்லது இந்த 2 வருடத்தில் பலரை உள்வாங்கி இருக்கின்றோம். அதாவது எங்கள் செயற்பாட்டுக்கு மட்டுமல்ல, வெளியிலிருந்து எங்களுக்கு உதவி செய்பவர்கள். இப்போ நாங்கள் இங்கே வருகின்ற வர்த்தகர்களாக இருக்கட்டும், இங்கே வருகின்ற அந்த அமைப்புகளாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கு கேட்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட செய்கிறோமோ, இல்லை தமிழ் இன்ஸ்டிடியூட்டோட செய்கிறோமோ, அல்லது தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் போன்ற சேரிட்டிகளோட செய்கிறோமோ, அல்லது இங்கே இருக்கின்ற இந்த நிறுவனங்கள், இப்போ கிறிஸ்டலாக இருக்கட்டும் அல்லது ஃபோகாசியாவாக இருக்கட்டும், இப்படியான நிறுவனங்கள், இப்படி எல்லோரையும் நாங்கள் உள்வாங்கி அது ஒரு பெரிய ஒரு குடும்பமாக வளர்வது நான் நினைக்கிறேன். அதற்கான முதல் கட்டத்தை எடுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் பிரித்தானியாவில் இருக்கிற முக்கியமான அமைப்புகளாக நாங்கள் NHS ஆக இருக்கட்டும் அல்லது போலீஸ் சேவையாக இருக்கட்டும், இவர்களுடன் இணைந்து இப்படியாக ஒரு ஒட்டுமொத்த உருவாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் அந்த மாற்றம் என்று நான் கூறுவேன். நிச்சயமா உங்களுக்கும் உங்களுடைய அந்த கமிட்டிக்கும் எல்லோர் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்றால் இதுக்கு போடப்படுற டைம் ஒரு எக்ஸ்ட்ரா டைம், ஒரு வாலண்டியர் டைமாக தான் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும், அதை தாண்டி இதுக்கு ஒரு நேரத்தை போடணும். இது மாதிரி ஒரு பெரிய ஒழுங்கமைப்பை செய்து நடத்துறதுன்றது இலகுவான காரியம் அல்ல. எனவே உங்களுடைய தலைமையில் பயணிக்கின்ற அத்தனை பேருக்கும், ஃபவுண்டர்ஸுக்கும் இந்த வேளையில் எல்லோர் சார்பாகவும் கைதட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜ்குமார். இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களை தொடர்ந்து நம்பிக்கை வைத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே கலைஞர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது அமைப்பு சார்ந்து எல்லோர் சார்ந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.